ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பாப்பா வந்து பிரியாணி கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வந்து மாலை போட போகிறாரு. ஸோ சிக்கன் நான்வெஜ் எதுவும் வேணாமேன்னு சொல்லிட்டு அவளுக்காக வெஜிடபிள் பிரியாணி தான் மார்னிங்கே ரெடி பண்ணிட்டேன். பச்சை பட்டாணி கிடச்சிதுங்க மார்க்கெட்டில். ஸோ அது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாமே போட்டு பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பிரியாணி வந்து மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாப்பாடு அரிசியில் தாங்க செய்வோம். ஸோ அதுதான் எங்கள் வீட்லேயும் விரும்புவாங்க. பாஸ்மதி, சீரக சம்பா விட வீட்டு அரிசியில் செய்கிறது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி வீட்டு அரிசியை வச்சு பிரியாணி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப உதிரி உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. சீரியஸாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் செஞ்சு காமிட்றேன் பிரியாணியை. அடுத்து அதுக்கு வந்து ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை தான். அவள் ரொம்ப நான்வெஜ் வேணும்னு கேட்டால், பட் நாளைக்கு மாலை போட போகிறனால நம்ம அது எதுவுமே உழப்ப வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து அதுக்கு வந்து ஒரு தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். இப்போல்லாம் வெயில் கொஞ்சம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ரொம்பலாம் குளிர் இல்லை. ஸோ அடிக்கடி கேர்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைம் வந்து ரொம்ப 10 மினிட்ஸ்குள்ளே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவளுக்கு வந்து டைம் இருக்காதுமா, எனக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப கம்மியாக வைங்க, நான் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்குருவேன்னு சொல்லுவாள். ஸோ கிரேப்ஸு, குக்கீஸு, முந்திரி இவ்வளோ தான் ஸ்நாக்ஸ். இதவே சில டைம்ஸ் வச்சுட்டு வந்துடுவாங்க. நம்ம படிக்கிற காலத்துலலாம் பிரேக் 15 மினிட்ஸாவது விடுவாங்க. பட் இப்போலாம் வந்துட்டு இப்போ 3rd ஸ்டாண்டர்டுக்கே டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.